சரியான நேரத்தில் தூங்குவோம், நல்லா சாப்பிடுவோம், சரியான நேரத்தில் வேண்டிய நேரம் சாப்பிடுவோம், நல்ல சுகாதாரமாக இருக்கலாம் இல்லையா? அதனால் குடும்ப ஜெபம் என்பது ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் வீடு சுத்தமாயிடும் இல்லையா? ஒரு வீடை வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸ் உங்கள் வீட்டில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதனால் நீங்கள் குடும்ப ஜெபம் கண்டிப்பாக செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் மாதம் கேள்வி கண்டிப்பாக சொல்லுவேன் கேட்பேன். அடுத்த மாதம் கேட்கும்போது கை தூக்காம செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வீடுகளில் நல்லா இருந்தால் நம்ம வீட்டில் செழிப்பு வரும், நம்ம கிராமமே ஒரு செழிப்பாக இருக்கும். அதனால நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதம் வாசிங்க, நல்ல குடும்ப ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் மந்தை. நம்மெல்லாம் யாரு? ஆண்டவர் வந்து நமக்கு மேய்ப்பர், நம்மெல்லாம் அவருடைய ஆடுகள். நமக்கு அவர் தான் மந்தை மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்லல, சொல்லுங்க ஆன்சர்.